மிதுன ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காருங்க. சரியான யோகங்க. இது ஏன் வீடு, இது ஏன் சமஸ்தானம், இது என்னுடைய இடம், என்னுடைய இடத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது போல புதன் ஜம்முன்னு உங்க வீட்டுல இருக்காரு. இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது நீங்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். இனி அடுத்த வருஷம் தான் இந்த இடத்துக்கு வருவார். அப்ப இந்த வருஷம் உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரணும், உங்களுக்கு புகழ் கிடைக்கணும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், உங்களுக்கு கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களை வைத்து நீங்கள் இயக்கக்கூடிய அனைத்து கதை, திரைக்கதை, வசனம், டயலாக் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துருங்க. சூப்பரா டிராயிங் ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா வரைஞ்சு அதை செயல்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தான் ஹீரோ. ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே புதன் இருக்கார். புதன் அப்படிங்கிறது மூளை. புதன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கூர்மையான அறிவு, சிந்திக்கக்கூடியவர்கள், பொறுமையை யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள், ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புதன் தான். அப்ப எந்த ஒரு காரியங்களும் இந்த வருடம் முழுவதும் நடக்குமா நடக்காதா, இது செஞ்சா இது ஓகேவா அப்படின்னு என்ன ஒரு பிளானிங் இந்த வருடத்திற்குண்டான எல்லா பிளானிங் இப்பயே நீங்க வச்சுக்கோங்க. 22ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுலதான் இருக்கார். 4ஆம் அதிபதி அவரே ஆகிறார். அப்ப நாளுக்குடையவர் ராசிக்குள்ள வரும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்க தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசு தெளிவா இருக்குங்க. மனிதனுக்கு எவ்வளவுதான் காசு, பணம், சொத்து சேர்க்கை இருந்தா அந்த நிம்மதியும் அந்த மனசுல இருக்கக்கூடிய பாரம் இல்லாம இருந்தாதான் நமக்கு ஓகே. சோ இப்ப அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிம்மதியா இருக்க போறீங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் விலக போகுது.